ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கியர்ஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் கியர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சென்னை பைக்கர்ஸில் நம்ம கொரியர் போட்டு விட்டாங்க. அது வந்துருச்சு, நேற்றே வந்துருச்சு. நேற்றே அன்பாக்சிங் பண்ணியிருக்கணும், பண்ணலை. சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொரியர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நம்ம ஆலன் இங்கே நிற்கிறாரா. ஸோ இன்றைக்கி என்னென்ன கியர்ஸ் வாங்கியிருக்கோம், அப்புறம் ஏஜிவி ஹெல்மெட் வாங்கியிருக்கோமா இல்லை பில்மோலா ஹெல்மெட் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தம்ப்நெயில் டைட்டிலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங்லையும் காமிச்சிட்றேன். ஸோ இப்போ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் அன்பாக்சிங் கண்டென்ட் தான். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் வரும். ஸோ மறந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக் கேமராவில் வரேன். நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பைக்கர்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கிறேன். பிரிச்சு பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு. இது எப்படா இது ஓபன் பண்றது? ஒரே ஒரு டேங்க் பேக் மட்டும் வாங்கிக்கிறாங்கிற பிளான் தான் என்கிட்ட இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவர் தான் சொன்னார், டேங்க் பேக் கிட்டத்தட்ட ஒரு 3-5 கிட்ட வரும் ப்ரோ. அதுக்கு 4100 சம்திங்கில் ஷீல்டில் டைல் பேக் இருக்குது. அது நீங்கள் அப்பாச்சி ஆர்ஆர் சூப்பராக செட் ஆகும், வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலாக. ஸோ அதே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டோம். இதுக்குள்ள தான் நம்மளோட எல்லா பொருளுமே இருக்குது. நான் அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நிறைய பேர் ஏஜிவியா பில்மோலா ஹெல்மெட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் ஹெல்மெட் காட்ட போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் ஹெல்மெட் வரும். ஓட விட்டு போய் ஹெல்மெட்டை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, வெளுத்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெய்டாவோட பூட்டு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி அங்கேயே ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்காக திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நியான் கலர் தானடா, இது நியான் தான் நினைக்கிறேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ரெய்டா மோட்டார் சைக்கிள் பூட் டூரர். இதோட நேம் பார்த்தீங்கன்னா டூரரு. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், லைட்டாக தண்ணி படிச்சுன்னா கொஞ்சம் தாங்கும், ஃபுல்லாக தண்ணினா தாங்காது. இது நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப இதாக இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இது எடுத்தாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4250. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீல்டு க்ளவுஸ் வாங்கியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே நியான் கலர் தான். நீங்கள் நினைப்பீங்க பைக்குக்கு ரெட் கலர் இருக்க மாதிரி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டெல்லாம் அவ்வளோவா கிடைக்கல, ரொம்ப ரேர் அதெல்லாம். ஸோ நியானே எல்லாமே எடுத்தாச்சு. இது ஷீல்டில் எம் என் கைக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எம் சைஸே எடுத்துட்டேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு போடல, ஆனால் இது ஒரு 4000 சம்திங், 4500 சம்திங்காக இதை வந்துச்சு. செம்ம இருக்கும். இதில் உங்களுக்கு கிரிப்புக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு அந்த வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. செமையாக இருந்துச்சு. நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த இடத்துலையும் ப்ரொடக்ஷனு தான், இந்த இடத்துலையும் ப்ரொடக்ஷனு, இது எல்லாமே இருக்கிறதுனால க்ளவுஸ் வாங்கியாச்சு கைஸ். இதை வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்டியோட ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்கியிருக்கிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி ரேசிங் ப்ரோ வெர்ஷன் 2 அந்த ஜாக்கெட் தான் வாங்கியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா அந்த ரேஸ்லாம் போட்டு விட்டாங்களே அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே லெவல் 2 தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம டைட்டு, செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஸ்லைடர் இதெல்லாம் வந்துடும், இதுலேயும் வரும். செஸ்ட் ஆர்மரும் வந்துடும், இந்த இடத்துலையும் உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்துடும், உள்ளேயும் வந்துடும். எல்லா இடத்துலையுமே டிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நியான் கலரில் தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 11,999 ஒன்லி, 12,000 ஆக்சுவலாக. சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு டிஎஸ்டி ஜாக்கெட்டு, ரொம்பவுமே ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதையே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் சொல்லிட்டே இருந்தீங்க ரைடிங் கியர்ஸ் வாங்கி ரைடு பண்ண ப்ரோ, சேஃப்டியாக ரைடு பண்ண ப்ரோ. அப்படின்னா நான் சொல்லுவேன் ப்ரோ ரைடிங் கியர்ஸ் வாங்குறதுக்கே நான் ரைடு போயிடுவேன் அந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்கியாச்சு எல்லாமே. பாருங்கள், இதுக்குள்ள செஸ்ட் பேட் மட்டும் இது ரொம்ப செம்ம டைட். எனக்கு நெஞ்சிலலாம் அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார் இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அங்கங்கே கரெக்டாக போய் ப்ரொடக்ஷன் உட்காரும். ஸோ அதனால் டைட்டாகவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ
செஸ்ட் ஆர்மர் எல்லாமே நான் கழட்டி வச்சிருக்கிறேன் இப்போதைக்கு. நம்ம ரைடு போகும்போது அப்படியே உள்ளே எடுத்து மாட்டிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெர்மல் லைனர். இது அவங்களே தெர்மல் லைனர் கொடுத்துட்டாங்க. நான் ரெயின் லைனர் வந்து தனியாக வாங்கியிருக்கிறேன். இது தெர்மல் லைனரா ரெயின் லைனரா? ஓ, இது ரெண்டுமே தெர்மல் லைனர் தான் போல, வரல கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ரைடிங் பூட்டு, ரைடிங் க்ளவுஸு, ஜாக்கெட்டு, இது 3 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரைடிங் பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, இப்போதைக்கு அமௌண்ட் பத்தலை, ஸோ அதனால் பண்ணலை. அவங்க வந்து நிறைய எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் கேட்டு வாங்கிக்கிட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெயின் லைனரு. இது வந்து பிபிஜியோட ரெயின் லைனரு. ஸோ இதுவும் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்தாங்க, அமௌண்ட்லாம் நான் வாங்கலை அவங்க எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாலக்லவா. பாலக்லவானா என்னென்னு உங்களுக்கே தெரியும். இது ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வெட்டிங்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கொடுத்தது. எதுவுமே வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாங்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செயின் லூபு, செயின் கிளீனரு ரெண்டுமே இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் பிராண்டுன்னு சொன்னார் அவர். எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல, ஆனால் இது நல்ல ஒரு ப்ரீமியம் பிராண்டு அப்படின்னு சொன்னார். ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம செயின் லூப் பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ இதையும் அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட்ரியாக கேட்டு வாங்கிட்டோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கிளீனர். ஹெல்மெட்டு வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணாமல் இருக்குது. பேடிங் நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணிங்கன்னா பேடு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வாஷ் பண்ணாதீங்க. நான் என்னோட ஆக்சர் ஹெல்மெட்டுக்கு வந்து அப்படி பண்ணி தான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ அளவு டைட் இருந்துச்சோ அவ்வளோ அளவு லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செயின் ஸோ அது மாதிரி என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது 3மே வந்து அவர் எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாரு சென்னை பைக்கர்ஸ்லேருந்து. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டோட டெயில் பேக் வாங்கினேன். செம்ம பெருசு, 40 லிட்டர். அப்படியே உள்ளே வாங்க. இதில் வந்து இந்த பேப்பர் இருக்கும், கண்டுக்கிறாதீங்க. இது வந்து அந்த தெர்மல் லைனரு. எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான், ஒரு தண்ணி கூட உள்ளே போகாது. இதில் நம்ம அந்த ஐடி கார்டு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு இது என்னென்னா ஏர் லீக்கேஜ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் கொடுத்து இப்படி அடைச்சி இது அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு லாக் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கி இதில் ஒரு லாக்கு. இதில் ஒரு லாக்கு, இதில் ஒரு லாக்கு, அவ்வளோதான், லாக் ஆகிடும். செம ஃபிட்டு, சூப்பராக இருக்குது. டெயில் பேக் வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு ரைடுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து வேலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு, அப்புறம் ஃபோர்க் லைட்ரு, அப்புறம் சேடில் ஸ்டேலாம் மாட்டணும். சேடில் பேக்லாம் எனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவே போதும் எனக்கு 40 லிட்டரு. இதை வச்சு நான் ஆனால் ஷார்ட்ஸு டிஷர்ட்டு போட்டு ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைடிங் கிட்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுவே போதும். இதுக்கு மேலே நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு தான் நீங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஹெல்மெட் வரல, எடுத்து வரேன்னு சொன்னோன்னே காணாம வருது. ஸோ கைஸ், எல்லோரும் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஹெல்மெட் செக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ நம்ம AGV தான் கைஸ் வாங்கியிருக்கிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு காலத்தில் AGV ஹெல்மெட் வாங்குவாங்க, அதை பார்த்து வீடியோ பார்த்துட்டு சொல்லுவேன். எவ்வளோச்சும் 30,000 கொடுத்து ஹெல்மெட் வாங்குவானா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். 5,000 ஹெல்மெட் வாங்கும்போதே நான் நிறைய யோசித்தேன். இப்போதைக்கு 5,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் இந்த பைக்குக்கு அந்த ஆக்சர் ஹெல்மெட் 5,000 ஹெல்மெட் வந்து செட் ஆகலை. ஃபுல்லாக ஏர் உள்ளே வந்துட்டு உங்களுக்கே தெரியும் மைக்கில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை வந்து இந்த ரைடிங் கியர்ஸாக இருக்கட்டும், இந்த AGV ஹெல்மெட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஓவரால் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ₹1 கூட நான் இதில் செலவழிக்கலை, எல்லாமே ஸ்பான்சர் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா AGV ஹெல்மெட் வாங்கி தந்தது தீபிகா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க. அந்த ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கி தந்தது பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து ட்ராஸ்கி, அவனோட கிரெடிட் கார்டு கொடுத்தான். ட்ராஸ்கி யாருன்னு தெரியும், நம்ம வீடியோவில் அடிக்கடி வந்திருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து பிரீத்தி, திருச்சியில் பிரீத்தின்னு ஒருத்தவங்க. அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஸ்பான்சர் தான். ஸ்பான்சர்னு சொன்னால் என்னை செருப்பால் அடிப்பாங்க அவங்க 3 பேர். ஸ்பான்சர் கிடையாது, எனக்கு கிஃப்ட் மாதிரி பண்ணாங்க 3 பேருமே. கிஃப்ட் மாதிரி நான் வந்து உள்ளே வந்து சென்னை பைக்கர்ஸ்குள்ள நுழையிறேன். அப்போ கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டோம். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்தது தான் இந்த AGV ஹெல்மெட்டு. பார்த்தோன்னே செம ஷாக்கு. நான் யாரான்னு யோசிக்கிறேன். அப்புறம் பார்த்தா தீபிகா அப்படிங்கிறவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நல்ல உள்ளங்கள்னால தான் வந்து என்னால் ₹1 கூட செலவழிக்காமல் 59,000 மொத்தமாக வந்துச்சு எனக்கு. 59,000 ₹1 கூட நான் போடலை, எல்லாமே எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது தான். ஸோ நம்ம AGV ஹெல்மெட்டில் வந்து K1 சீரிஸ் வாங்கியிருக்கிறோம்.
இந்த ஹெல்மெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக கம்மி தான். இப்போ இது இங்கே கிடையாது, இம்போர்ட் பண்ணி வந்ததுனால டியூட்டி டேக்ஸ்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக வந்து 29,500 இது வைசர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வைசர் வர்றதுக்கு வந்து 15 நாள் ஆகும்னு சொன்னாங்க. வைசர் ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த இரிடியம் வைசர்னு நினைக்கிறேன் அது பேர். அது வந்து 6,500 அது ஆர்டர் போட்டிருக்கேன். வர்றதுக்கு வந்து 2 வீக்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இதுதான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அந்த டெமோ பேப்பரு, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ், AGV ஸ்டிக்கர்ஸ் பெருசு ஒன்று, அப்புறம் வந்து சின்னது ஒன்று கொடுத்துருக்காங்க, எதையாவது ஒட்டிக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டுருவோம். ஸோ இதுதான் கைஸ் 29,500 இந்த ஹெல்மெட்டு. இதோட பேர் வந்து AGV. இது பேர் என்னடா? ரோசி முஜில்லோ 2000. இருங்க பார்த்து சொல்கிறேன். இந்த இருக்கு ரோசி முஜில்லோ 2016 அந்த மாடல் தான். 29,500. இந்த வைசர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருக்கேன். 6,500 ருபீஸ் இந்த வைசர் மட்டும். இந்த வைசர் போட்டு எதுவும் போட்டலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த வைசர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக இருளியம் வைசர்னு நினைக்கிறேன் நேமே. அது 6,500 பர்ச்சேஸ் இது ஆர்டர் போட்டிருக்கோம். வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஸோ இதுதான் அப்படியே ஒரு வாட்டி அப்படியே சுற்றி பார்த்துக்கணும். இதில் ஒரு ஸ்பாய்லர், இதில் வந்து AGV முத்திரை, இதில் அந்த 46, அப்புறம் இதில் அவரோட சைன். இவர் வாலண்டினா ரோஸ் தானே, அவரோட சைன் இருக்குது. இந்த இடத்துல பிராண்டிங் எல்லா இடத்துலையுமே AGV. இந்த பிராண்டிங் இதில் ஒரு AGV கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் இந்த ரோப்பில் கூட இங்கே பாருங்கள், இதில் கூட AGVன்னு பிராண்டிங்கு. எல்லாமே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பேடெலாம் வேறு லெவலில் இருக்குது. AGVயில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியில் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேடிங் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அதாவது அந்த கோப்ரோ ஸ்ட்ராப் மாட்டுறதுக்கு இதை இப்படி கலெக்டனோம்னா வந்து இதில் வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும். நான் வந்து கோப்ரோ செட்டப்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன். ஸோ இதாங்க வாங்கியாச்சு. ஸோ நம்ம பில்மோலாம் வாங்கலை, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக AGV வாங்கியாச்சு. நம்ம சூப்பர் பைக் வாங்கின பிறகு தான் AGV வாங்கலாம்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். பட் இப்போயே அது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அது இப்போவே நமக்கு கிடச்சிறது வந்து ரொம்ப ஹாப்பி. இதை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 3 நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா க்ளவுஸு, அப்புறம் வந்து ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து பூட்டு, அப்புறம் ஹெல்மெட்டு, அவ்வளோதான். இதான் வாங்கினேன். ஹெல்மெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 29,500 வந்துச்சு. அப்புறம் வந்து ஜாக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் பூட்டோட விலை பார்த்தீங்கன்னா 4,500 ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து க்ளவுஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,500 வந்துச்சு. அவ்வளோதான், ஹெல்மெட்டோட ரேட் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே ரைடிங் கேஸ்லாம் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் விளாக் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக ரைடு வீடியோவாக தான் இருக்கும். நான் 2 ரூபா அப்புறம் வந்து சக்தி 3 பேரும் சேர்ந்து ஒரு ரைட் பண்ண போகிறோம். எங்கன்னா அது சஸ்பென்ஸை சொல்லவா, கேரளா தான் ரைட் பண்ண போகிறோம். கேரளாவில் கோப்ரோ பேன்னு தெரியும், போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மறந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க.